காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். என்ன ப்ரோ தனுஷா சொன்னாங்க நம்ம ரவுடிசம் பண்றோமா? தரமா செஞ்சிருவோம் ப்ரோ. ஹாய் கைஸ், ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. அது என்னன்னு சொல்லிட்டு மாதிரி ப்ரோ சொல்லுவாரு. இந்த அவேர்னஸ் பாத்தீங்கன்னா எதுக்காகனா நம்ம செல்ஃபா டிஃபென்ஸ் பண்ணி காப்பாத்திக்கிறதுக்காக தான். இப்போ திருத்தணியில வேலைச்சேரியிலாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாருமே ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு அன்றாட மக்களை ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு அவங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. வெட்டுறது, சண்டை போடுறது, தனியா போறவங்க அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாருமே செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கோங்க. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்க, லேடிஸ், அந்த மாதிரி எல்லாருமே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃபேமிலியும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்காக வச்சு இந்த பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், கராத்தே அந்த மாதிரியான விஷயத்த கத்துக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சது பாக்ஸிங், அதை நாங்க டே பை டே வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். அதை நீங்க லேர்ன் பண்ணி கொஞ்சம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் யூஸ் ஆகும், பிளஸ் உங்களோட ஃபிட்னஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். என்ன ப்ரோ? அதான் கைஸ், இது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கும். சோ நம்ம நம்மள மட்டும் ப்ரொடெக்ட் பண்றது இல்லை. இது நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றோம். நம்ம வெளியே போறோம் வரோம்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம வேலை தான். சோ பசங்கன்னு இல்ல, பொண்ணுங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாமே கத்துத்தான் ஆகணும். இது நீடட் ஒண்ணு, இது வாண்ட் இல்ல, நீடு. சோ அதை புரிஞ்சுட்டு அது என்னன்றது பாருங்க. சோ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயும் கத்துக்கலாம், இல்ல நேர்ல தான் கத்துனாலும் நம்ம கொளத்தூர்ல நம்ம பிரான்ச் இருக்கு, ஸ்னாப் ஃபிட்னஸ், நீங்க நேர்லயும் கத்துக்கலாம். சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம பார்ப்போம். பாய்.